இந்த சத்தியலோகமே கிடுகிடு நடுங்குகிறது. ஒன்றுமே புரியவில்லையே. அப்பா நான் மறையாமேனே மகள் தாமரையும் வாழ்த்துக்கள் அப்பா. பெண்ணே, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. நான் படைக்கும் தொழில் செய்து கொண்டு போகிறேன். இருந்தாலும் வந்து வெகு நேரமாகி விட்டது. புறப்படுகிறேன். அப்பா நீங்கள் தந்தையே என்னை தீர்க்க சுமங்கலி பாவா என்று வாழ்த்து விட்டீர்கள். உண்மைதான். ஒரு பூவோடு பொட்டோடும் இருக்கக்கூடிய பெண்ணைதானே தீர்க்க சுமங்கலி பவா என்று அழைப்பார். ஆமா, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் தெரியுமா? நீ எந்த நிலையில் இருக்க ஒன்றுமே புரியவில்லையே. இதோ பார்த்தீரா, என் கணவராகப்பட்டவர் மாண்டு கிடக்கிறார். பார்த்தா என்ன? உனது கணவன் எழுந்து கிடக்கிறானா? என்ன இது? தவறாக வாய்த்து விட்டேனே. ஒன்றுமே புரியவில்லையே. சரி சரி, நான் வருகிறேன். எனக்கு நேரமாகிறது. தந்தையே நில்லுங்கள். என்ன நீங்கள் வருகிறீரா? உண்மைதான். இப்பொழுதுதானே உரைத்தீர். என்னவென்று உரைத்தீர் தெரியுமா? தீர்க்க சுமங்கலி வா என்று வாய்த்து விட்டேன். நான் பூவோடு பொட்டோடு இருந்தாதானே என்ன தீர்க்க சுமங்கலி வா என்று வாழ்த்த வேண்டும். ஆமா, என்ன செய்வீரோ தெரியாது. வாழ்த்து விட்டேன். எனது கணவரோட உயிரை மீட்டுக் கொடுங்கள். பெண்ணே, எனக்கு படிக்கத்தான் செய்ய தேவையுமே தெரியும். ஆனால் எனக்கு உயிர் கொடுக்க தெரியாது. என்ன உயிர் கொடுக்க தெரியாதா? ஆமா. நீங்க என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. என்னை வாழ்த்தியது போல் என் கனவு உயிர் பிரிக்க வேண்டும். நீங்கள் தான் அதற்கு. என் மீது தவறு கிடையாது. நெற்றிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, கைத்திலே மாங்கலம் இருக்கிறது. இதை பார்த்த உடனேயே தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தி விட்டேன். என்ன என் மீது தவறு கிடையாது. இதை பார்த்த உடனே வாழ்த்து விட்டீரா? உண்மைதான். இது அத்தனையும் இருந்து என்ன பலன்? கட்டிய கணவனே இல்லை. இருந்தாலும் எனக்கு படைக்கத்தான் தெரியும். ஆனால் உயிர் கொடுக்க தெரியாது. உயிர் கொடுக்க தெரியாதா? உண்மைதான். என் கணவர் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டுமா? ஆமாம், எனது மாமா இருக்கிறார், வழிகுந்த வாசன், எனது தாத்தா. இருந்தாலும் எனது அப்பா இருக்கிறார். அவரை வணங்கினால் எப்படியாவது அவர் உயிர் கொடுப்பார். இருந்தாலும் நான் தவறாக வாக்கி விட்டேன். என்ன மன்னித்து விடு. நான் வருகிறேன். நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது. அங்கேயே அமர வேண்டும். சரி சரி, சென்று உங்களது அப்பாவை பார்த்துட்டு வருகிறேன். சரி, ஆகட்டும்.